அக்காலத்தில் தமிழ் திரையுலகில் இரு பெரும் ஜாம்பவான்களாக விளங்கிய எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி நாடகத்துறையின் மூலம் சினிமாவிற்குள் நுழைந்தனர். இருவருக்கும் மக்களின் ஆதரவு அமோகமாக கிடைத்தது. குறிப்பாக இருவருக்கும் சம அளவில் ரசிகர்கள் இருந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இவர்கள் இருவருமே தங்களின் நடிப்பில் வெவ்வேறு பாணியை கடைபிடித்தனர். ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் விதவிதமான பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார். அதற்கு மாறாக மற்றொரு பக்கம் எம்ஜிஆர் அதிரடியான திரைப்படங்களை அதிகமாக தேர்ந்தெடுத்து நடித்தார். ஒரு வகையில் இதுவே இவர்கள் இருவரின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இருவரும் உடன்பிறந்த அண்ணன் தம்பி போல நல்ல நட்புடனும் புரிதலுடனும் இருந்தனர் என்பதை திரைத்துறையைச் சேர்ந்த பலர் கூறி நாம் கேட்டிருக்கிறோம். வாழும்போது அவர்கள் இருவருக்கும் எந்த அளவுக்கு நட்பு இருந்ததோ அதேபோல அவர்கள் இருவரின் திரைப்பட ஆசையிலும் இருவருக்கும் மிக பெரிய ஒற்றுமை இருந்தது. அதாவது இருவரும் பொன்னியின் செல்வன் படத்தில் பொன்னியின் செல்வனாக நடிக்க வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் சில காரணங்களால் அந்த ஆசை இருவருக்கும் நிறைவேறாமல் போயிற்று. ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் படத்தில் ரவி மோகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது முக்கியத்துவம் வாய்ந்தது.